தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா தொண்டர்கள் மீது காவல்துறை அட்டூழியம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தாவேகா தொண்டர்கள் மீது காவல்துறை அட்டூழியம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நேற்றைய தினம் சென்னை வியாசர்பாடியில் முல்லை நகர் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. குடிசைகள் தீக்கிரையாகின, பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. அங்கே இருந்த குடியிருக்கிற மக்கள் உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இருப்பிடமில்லாமல் தவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அத்தியாவசிய பொருட்களுடன் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி பொருட்களை விநியோகம் செய்தனர். அந்த பகுதிக்கு வந்த காவல்துறை திடீரென தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை நிவாரணப் பொருட்கள் தராதவாறு தடுத்தது. மேலும் மீறி கொடுத்த தாவேகா தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஒரு பெண் தொண்டரை ஒரு தமிழக காவல்துறையை சார்ந்த ஒரு காவலர் தன்னுடைய பூட்ஸ் காலால் எட்டி உதைத்துள்ளார். இந்த செய்தி மிகவும் ஒரு வருத்தமான செய்தி. தமிழக காவல்துறைக்கு இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. நிச்சயமாக இந்த செயல் தமிழக காவல்துறை சுதந்திரமாக இந்த செயலை செய்திருக்க முடியாது. இது திமுகவுடைய தூண்டுதல் காரணமாகத்தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களில் தமிழக காவல்துறை ஈடுபட்டிருக்க முடியும். தன்னிச்சையாக சுதந்திரமாக முடிவெடுத்து காவல்துறை இந்த செயலை செய்திருக்க முடியாது. கண்டிப்பாக இது திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் இந்த செயலை செய்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ, தமிழக வாக்கு வங்கி உயர்ந்து விடுமோ என்ற பயத்தில் இந்த காரியத்தை திமுக செய்துள்ளது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்க விடாதபடி தடுங்கள் என்று திமுக உத்தரவிட்டிருக்க வேண்டும். அதனால்தான் தமிழக காவல்துறை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இல்லாட்டினா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டினா அந்த செயலில் ஈடுபட்ட காவல்துறையை சார்ந்த அந்த காவலர் திமுக காரராக இருக்க வேண்டும். ஆக எது எப்படியாக இருந்தாலும் இந்த செயல் தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி, கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகும், வருத்தமான ஒரு செயலாகும். ஆகவே தமிழக காவல்துறை அந்த செயலில் ஈடுபட்ட காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து விசாரணை கமிஷன் அமைத்து விசாரணையை துவக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே ஒரே ஒரு அறிவுரை தான் தமிழக காவல்துறைக்கு. இன்னுமா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க? தமிழக காவல்துறையை பார்த்து நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் வருது. திமுக ஆட்சிக்கு மீண்டும் வரும்னு நீங்கள் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வராது. சரிங்களா? இன்னும் 10 அமாவாசை தான் திமுகவுக்கு. அதனால் தமிழக காவல்துறை தங்களுடைய கடமையை சுதந்திரமாக செய்யுங்க. திமுகவுடைய ஏவல் துறையாக நீங்கள் செய்யாதீங்க. நடுநிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.